ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக புதிய மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கடந்த மாதத்திலே கர்த்தர் அநேக பேருக்கு அநேக நன்மைகளை செய்தார் என்று சொல்லி அநேக சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டீர்கள். ஒரு தாயார் சென்னை பகுதியிலிருந்து என்னிடத்திலே ஜெபிக்க கேட்டார்கள். அவருடைய மகன் ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு தலையிலே அடிபட்டு இருக்கிறது. டாக்டர்கள் எல்லாம் ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டும், ஏதாவது பெரிய போராட்டம் இருக்குமா என்று சொல்லி பயந்து போய் அந்த தாயார் என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். அன்றைக்கு அவர்களுக்காக வைராக்கியமாக ஜெபித்த பொழுது ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் ஒரு பிரச்சனையும் தலையில் இல்லை என்று சொல்லி டாக்டர்கள் சொல்ல கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி அந்த சகோதரி சாட்சியாக சொன்னார்கள். ஒரு சகோதரி கடந்த மாதத்திலே தூக்கம் வராமல் அநேக நாட்களாக மிகவும் சோர்விலே காணப்பட்டார்கள் என்று சொல்லி நாகப்பட்டினத்தில் இருந்து அந்த சகோதரி என்னிடத்தில் ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச நேரம் தூங்கினாலும் கெட்ட கனவுகள் அவருடைய சிந்தனையில் வருகிறது. சொந்த குடும்பத்தினர் மரணிக்கிறது போல ஒரு சில காட்சிகளை என்னுடைய கண்களில் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி பயந்து போய் காணப்பட்டார்கள். அவருடைய குடும்பத்தில் காணப்பட்ட சாபங்களை கட்டி ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த சகோதரிக்கு இந்த கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு பெரிய விடுதலை கொடுத்தார். அன்றைக்கு கட்டி ஜெபித்ததிலிருந்து ஒரு பெரிய விடுதலை அந்த சகோதரி உணர்ந்தார்கள் என்று சொல்லி சாட்சியாய் சொன்னார்கள். அதே போல் ஒரு குடும்பத்தினர் கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வது எப்படி என்று சொல்லி ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக பேசின வார்த்தை அவர்களுடைய இருதயத்தை தொட்டது என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். கடந்த வாரத்தில் அந்த சகோதரி என்னிடத்தில் திரும்பமாக சொன்னார்கள், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி வருகிறார் என்று சொல்லி. நான் விசுவாசிக்கிறேன், வெகு சீக்கிரத்தில் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். ஒரு குடும்பத்தினர் தூத்துக்குடியிலிருந்து திருமணத்துக்காக ஜெபிக்க கேட்டார்கள். அந்த குடும்பத்தினர் அநேக ஆண்டுகளாக மகனுக்கு ஒரு நல்ல மணப்பெண்ணை பார்க்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே ஒரு பெண்ணை கர்த்தர் ஏற்படுத்தி தந்தார். அந்த மகளை இதுவரை பார்த்ததே இல்லை என்று சொல்லி அந்த குடும்பத்தினர் சாட்சியாக சொன்னார்கள். எத்தனை ஆச்சரியம்! அநேக அற்புதங்கள் நமக்கு முன்பாக காத்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு அறிவிப்பை நான் தர விரும்புகிறேன். வருகிற மார்ச் மாதத்திலே முழுவதும் நமக்கு 40 நாட்கள் லெந்து நாட்கள் இருக்கிறதுனாலே அதிகாலையிலே நமக்கு தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இந்த யூடியூப் பேஜிலே உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படலாம். அதற்கு முன்பாக நீங்கள் இதுவரை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால் வரப்போகிற எல்லா வீடியோக்களையும் பார்க்க உங்களுக்கு அது ஏதுவாக இருக்கும். நானும் என்னுடைய மனைவியும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வாக்கு தத்தத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஆமென். நீங்கள் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருந்து இந்த வசனம் வருகிறது. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேகம் பேர் உடைந்த உள்ளத்தோடு, உடைந்து போன வியாபாரங்கள், உடைந்து போன குடும்பம் என்று சொல்லி உடைந்து போனதை கையில் வைத்து கொண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்கள். இந்த மாதம் மாத்திரமல்ல, கடந்த 2 ஆண்டுகள் அநேக காரியங்கள், நம்முடைய சிந்தனைகளுக்கு புரியாத காரியங்கள் ஏற்பட்டது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையை மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். உண்மைதான், ஒரு சில உடைந்து போன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்கிறோம். நாம் எதிர்பார்த்த நன்மைகளை கண்கூடாக பார்க்க முடியவில்லை. அநேக நாட்கள் ஜெபித்தும்
அந்த ஜெபத்திற்கு பதில் இல்லாதது போல காணப்படலாம். ஒரு சில காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வனாந்திரத்தின் பாதை போல காணப்பட்டாலும் கர்த்தர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்களை கைவிடுவாரோ? எத்தனையோ நன்மைகளை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். யோசித்து பாருங்கள், கர்த்தர் எவ்வளவாக நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கூட, நீங்கள் சுவாசித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கூட, கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை உங்கள் மேல் வைத்திருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. யோசித்து பாருங்கள், ஒரு செல்போனை உருவாக்குகிறவர் கூட அந்த செல்போனை உருவாக்குவதற்கு அநேக ஆண்டுகள் எடுப்பார்களாம், அநேக மாதங்கள் அதை ஒவ்வொரு காரியத்தையும் உருவாக்குவதற்கு எடுப்பார்கள். அப்படி எடுத்து செய்த ஒரு சாதாரண ஒரு செல்போன், அந்த செல்போன் பயன்பாட்டிற்காக அவர்கள் அத்தனை மணி நேரம் செலவிடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சாதாரண செல்போனுக்கு அவ்வளவு நேரம் செலவிடுகிறார்கள் என்று சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய கண்களில் எவ்வளவு விலையேற பெற்ற பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஒரு சில உடைந்து போன அனுபவங்கள் வரும்பொழுது நம்முடைய காதுகளிலே சாத்தான் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னார், இந்த ஆண்டவர் உன்னை மறந்து விட்டார், இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை மாறிவிட்டார் என்று சொல்லி சந்தேகத்தின் காரியங்களை கொண்டு வருகிறார். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ கட்டப்படுவாய், நீ மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்கள் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தரை பிடித்து கொள்ளுங்கள். அவருடைய வலது கரத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அநேக நேரத்தில் நாம் சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை நம்பி நீ ஒரு காரியத்தில் எடுத்து வைப்பா என்று சொன்னால், நீ உடைந்து போன காரியத்திலையும் ஒரு புதிய ஆரம்பத்தை நான் உனக்கு கட்டளை இடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். யோசித்து பாருங்கள், அநேக நேரத்தில் நாம் யோசிக்கிறது உண்டு, நான் ஜெபித்து என்ன பிரயோஜனம் கிடைத்தது? சங்கீதக்காரரும் அப்படித்தான் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். சங்கீதம் 22 சங்கீதம் 7 இப்படி சொல்லுகிறது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். 2016 நான் அமெரிக்க தேசத்தில் இருந்தேன். அப்பொழுது அந்த தேசத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட போகிற அதிபர் போட்டி முடிவு, அந்த அறிவிப்பு நேரங்கள் ஆரம்பித்தது. அப்பொழுது பாருங்கள், அங்கே அந்த போட்டியில் நின்ற டொனால்ட் ஜே ட்ரம்ப் என்று சொல்லுகிற அந்த மனிதரை குறித்து எல்லா டிவி சேனல்களையும் பார்த்து கொண்டிருந்தேன். அங்கே இருக்கிறவர்கள் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த டொனால்ட் ஜே ட்ரம்ப் என்கின்ற மனுஷன் நிச்சயமாக அதிபராக மாறவே முடியாது என்று சொல்லி சொன்னார்கள். பாருங்கள், அதை பார்க்கும் பொழுது, எல்லா தொலைக்காட்சியை திருப்பி பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறது தான் சரியாக இருக்குமோ என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து என்னுடைய இருதயமே ஒரு சில காரியங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டேன். ஏனென்று சொன்னால், அந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாய் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே எல்லாமே லகுவாக அமையவில்லை. அவர் ஆரம்பித்த அநேக ஹோட்டல்கள் மிகவும் பொருளாதார நெருக்கடியிலே சென்றது. ஆகினால் எல்லாரும் அவரை பார்த்து அற்பமாக அவரை பார்த்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர் மேல் கிருபையாக இருந்தார். அன்றைய இரவிலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்ன அந்த வார்த்தை கேட்டு நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். காரணம் என்னவென்று சொன்னால், அநேகம் பேர் அவரை பார்த்து ஏளனமாக பார்த்தார்கள், பேசினார்கள். உண்மைதான், உங்களை பார்த்து உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய காரியங்கள் நிமித்தம் உங்களை அற்பமாக பார்க்கிறார்கள். உனக்கு திருமணமாகவில்லையா, உனக்கு காரியங்கள் வாய்க்கவில்லையா, இது நிமித்தம்தான் உனக்கு காரியங்கள் வாய்க்கவில்லை என்று சொல்லி உங்களை அற்பமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும் என்று சொல்லி. யோசித்து பாருங்கள், இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மீண்டும் கட்டுவேன். எந்த இடத்துல அவமானத்தை சந்தித்தீர்களோ அதே இடத்துல ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தர
உண்மையாயிருக்கிறார். The longer you wait, the greater the miracle is going to be. Amen. நீங்கள் அதிகமாக காத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அற்புதமும் மிக பெரியதாய் காணப்படும். அதை விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, விசுவாசித்து நடக்க வேண்டும். நான் அடிக்கடி என்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லுகிறது உண்டு. யோசித்து பாருங்கள், நாங்கள் 9 பிள்ளைகளாக சிவகாசி பட்டணத்தில் என்னுடைய தகப்பனார் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருந்தார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு 2 பெண் பிள்ளைகள் பிறந்தாலே எல்லா பெற்றோர்களும் ஐயோ இவர்களுக்கு எப்படி திருமணம் நடத்தி வைக்கிறது, இவர்களுடைய நகை நட்டுகள் காரியங்களை நான் என்ன செய்வது என்று சொல்லி சோர்ந்து போய்விடுவார்கள். ஆனால் என்னுடைய தகப்பனார் கர்த்தர் மேல் விசுவாசத்திலே பிள்ளைகளை பெற்றார். யோசித்து பாருங்கள், எங்களுடைய திருமணத்துக்காக என்னுடைய தகப்பனார் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லாதபடிக்கு ஒவ்வொரு திருமணத்தின் போதும் ஒரு சிலர் வந்து எங்களுடைய தகப்பனாருக்கு தோள் கொடுத்து நாங்கள் இந்த திருமணத்தை நடத்துகிறோம் என்று சொல்லி எல்லா திருமணத்திற்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காண்பித்தார்கள். எங்களுடைய திருமணத்தை பார்த்தவர்கள் யாவரும் ஆச்சரியப்பட்டு இருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு திருமண காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகே, மறுபடியும் உன்னை கட்டுவேன். உண்மைதான், நீங்கள் பெரிய மேன்மையை பார்த்தவர்கள், ஆனாலும் ஒரு சில சூழ்நிலை உங்களுக்கு எதிராக அமைந்ததினாலே சோர்வு உங்களுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறது. கர்த்தர் ஒரு காரியம் மாத்திரம் சொல்லுகிறார். ஏசாயா 61 அதிகாரம் 7 சொல்லுகிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். அநேகருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போய்விட்டோமே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அநேகருக்கு முன்பாக கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சகல அதிகாரமுள்ள நஸ்ரேயனாகிய இயேசுவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் பெரிய அற்புதம் செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதத்தை தர நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னியை நான் மீண்டுமாக உன்னை கட்டுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இந்த வார்த்தை நிறைவேறட்டும். சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை நீ தரவணுமாய் ஜெபிக்கிறோம். அப்படி தந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அநேக பேர் நீங்கள் எங்களுக்கு பொருளாதாரத்திலே தாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இன்னமும் நீங்கள் பொருளாதாரத்திலே தாங்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் மேலே பார்க்கிற அந்த தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.